ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். உலக அரசியலின் மிகப்பெரிய திருப்பத்தை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சிரியா, ஹமாஸ், ஹெசபல்லா, ஈரான் மற்றும் துருக்கி இந்த நாடுகள் மற்றும் ஒரு சில பயங்கரவாத குழுக்களின் பரிதாபமான நிலைமை. ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேலின் மிகப்பெரிய ஒரு வெற்றி, ஈரானின் படு தோல்வி. அது மட்டுமல்ல, மொத்த உலகத்தின் எதிர்கால அரசியலையே மாற்றக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்கள் கடந்த 2 வாரங்களில் அதிகமாக ஏற்பட்டிருக்கு. எல்லாமே இஸ்ரேலின் ரகசியமான திட்டம்தானா என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இஸ்ரேல் எப்படி ரகசியமாக இந்த திட்டங்களை வெற்றிகரமாக செய்து முடித்தது? சிரியாவின் ஹெர்மான் மலைத்தொடரை இன்று இஸ்ரேல் மொத்தமாக கைப்பற்றிவிட்டது. 1975ஆம் ஆண்டிலிருந்து சிரியா மற்றும் இஸ்ரேல் என 2 நாடுகளின் கைப்பிடியில் இருந்த இந்த மலை தற்போது மொத்தமாக இஸ்ரேலால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சிரியாவின் ஆசாத் வைத்திருந்த எல்லா கெமிக்கல் ஆயுதங்களுமே இன்று இஸ்ரேலால் தாக்கி அழிக்கப்பட்டுள்ளது. இது ஈரான் எப்படி மரண அடி வாங்கி தோற்றது என்பதை விளக்கும் அருமையான ஒரு வீடியோ. சிரியாவின் வீழ்ச்சியும் ஆசாத் தலைமையின் முடிவும். 2017ஆம் ஆண்டிலிருந்து சிரியாவின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. சிரியாவில் உள்நாட்டு போர் தொடங்கி பல ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் 2017ஆம் ஆண்டிலிருந்துதான் சிரியாவின் நிலைமை ஈரானின் தலைமையில் படுமோசமாகிவிட்டது, பாழாகிவிட்டது. ஆசாத்தின் ஆட்சியை இந்த சன் இஸ்லாமிய ரிபல்ஸ் பயங்கரவாதிகள் தொடர்ந்து சவால் செய்தது மட்டுமல்லாமல் ஆசாத்தை அழிக்க முயற்சி செய்தார்கள். இந்த கிளர்ச்சியாளர்களின் ஒரே ஒரு பிரச்சனை, ஆசாத் ஈரானின் கைக்கூலியாக இருந்து சிரியாவை ஈரானின் அடிமை நாடாக மாற்றியது என்பதுதான். ஆனால் இந்த கிளர்ச்சியாளர்களை எதிர்த்து ஆசாத்தின் குடும்ப ஆட்சியை 50 வருடமாக ஆசாத்தின் குடும்பம் சிரியாவை ஆட்சி செய்கிறது. அந்த ஆட்சிக்கு ஆதரவாக இந்த ரிபல்ஸுக்கு எதிராக ஆசாத்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று ஈரான் மற்றும் ரஷ்யா 2 பெரிய நாடுகள் படாத பாடுபட்டது. ஆனால் இப்போது ஆசாத்தின் ஆட்சி கீழே சரிந்து விழுந்தது மட்டுமல்லாமல் அவர் தனது உயிரை காப்பாற்ற ரஷ்யாவுக்கு தப்பி ஓடிவிட்டார். ஆசாத்தின் வீழ்ச்சியால் சிரியா முழுவதும் கிளர்ச்சியாளர்கள் இந்த ரிபல்ஸ் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. ஆனால் இது ஈரானுக்கு மிகப்பெரிய மரண அடி. சிரியாவில் தன்னுடைய பினாமிகளை காப்பாற்ற முடியாமல் போனது மட்டுமல்லாமல் ஈரானின் மொத்த பணமுமே, மொத்த சொத்துக்களுமே, மொத்த ஆயுதங்களும் வீரர்களும் சிரியாவில் தான் இருந்தார்கள். ஈரானின் பொருளாதாரம் என்பது பொதுவாகவே எதுவுமே கிடையாது. அவனிடம் இருந்த கொஞ்சம் பணமும் சிரியா மற்றும் ஹெசபல்லாவிடம் ஆயுதம் என்ற பெயரில் இருந்தது. அது எல்லாமே தற்போது அழிக்கப்பட்டு விட்டது. எனவே தற்போது சிரியா என்பது ஈரான் செய்த மிகப்பெரிய நம்பர் 1 தவறாக மாறிவிட்டது. அடுத்தது ஹமாஸ், ஈரானின் 2வது மிகப்பெரிய தவறு. This is the second biggest mistake. நீங்களே பாருங்க, இதே 2017ஆம் ஆண்டில் ஹமாஸ் பயங்கரவாத கூட்டம் 2 புதிய தலைவர்களை நியமித்தது. ஒன்று ஹானியே, இன்னொன்று காசாவின் வாரியர் என்று அழைக்கப்படும் யஹ்யா சின்வர். இவர்கள் 2 பேரும் தான் ஈரானுடன் நெருக்கமாக செயல்பட்ட 2 ஹமாஸ் பயங்கரவாத தலைவர்கள். இவர்கள் 2 பேருமே தலைவராகும் வரைக்கும் ஹமாஸுக்கும் ஆசாத்துக்கும் பெரிய உடன்பாடு இருக்கவே இல்லை. எனவே திட்டம் போட்டு ஈரான் ஆசாத் மற்றும் ஹமாஸை ஒன்றாக கொண்டு வந்து இஸ்ரேலுக்கு எதிராக திட்டங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யஹ்யா சின்வர் இறப்பதற்கு முன்பு வெளிப்படையாகவே ஹமாஸ் என்பது ஆயுதங்களுக்காகவும் பணத்திற்காகவும் மட்டுமே ஈரானை நம்புகிறது. மத பிரிவின் அடிப்படையில் ஆசாத்துக்கும் சரி, ஹமாஸுக்கும் சரி, ஈரானுக்கும் சரி, இவர்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட மாறி மாறி வெட்டுவார்கள், மாறி மாறி குத்துவார்கள். ஆனால் இஸ்ரேலை எதிர்க்க, இஸ்ரேலை அழிக்க காசாவில் பயன்படுத்தப்படும் ஏவுகணைகள், தீவிரவாதங்கள், ராக்கெட்டுகள் எல்லாம் ஈரானின் உதவியால் தயாரிக்கப்பட்டவை, உருவாக்கப்பட்டவை என்று ஹமாஸ் பயங்கரவாத குழுவின் தலைவர்கள் இன்றும் கூட பெருமையாக பேசுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, நேற்று இரவு ஹமாஸ் தலைவர்களும்
ஈரானின் வெளியுறவு அமைச்சரும் கத்தாரில் சந்தித்தார்கள். எதற்கு? எல்லா பக்கமும் தோல்வி வருகிறது, எல்லா பக்கமும் அடி பலமாக விழுகிறது, என்ன செய்யலாம் அப்படிங்கிற கூட்டம் நேற்று கத்தாரில் நடந்தது. ஆனால் சென்ற வருடம் அக்டோபர் 7 அல் அக்ஸா ஃப்ளட் எனப்படும் எஹியா சின்வர் நடத்திய, ஹமாஸ் நடத்திய இஸ்ரேல் மீதான பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் கொடுத்த அதிரடியான பதிலடி, யாருமே எதிர்பார்க்காத, யாருமே தயாராகாத ஒரு பதிலடி. அந்த நாளே தீவிரவாதிகள் தீவிரவாதம் செய்த, பயங்கரவாதம் செய்த அந்த நாளே we are at war என்று இஸ்ரேல் அறிவிக்கும் என்று உலகத்தில் யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஹானியே, நசரல்லா, சின்வர் என எல்லாருமே ஒரே ஒரு வருடத்திற்குள் கொல்லப்படுவார்கள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. அது மட்டுமல்ல, ஹமாஸ் அமைப்பின் மொத்த இராணுவ கட்டமைப்புகளும் மொத்தமாக அழிக்கப்பட்டது. எனவே ஹமாஸ் என்பது ஈரான் செய்த இரண்டாவது மிகப்பெரிய தவறு. அடுத்தது ஹெசபல்லாவின் வீழ்ச்சி. லெபனானில் இருந்து இயங்கும் ஹெசபல்லா ஈரானின் முக்கிய பினாமி அமைப்பு, ஈரானின் உயிர் நாடி. ஆனால் இஸ்ரேல் முதலில் ஹெசபல்லாவின் தலைவர்களை காலி செய்வதில் மிகவும் கவனமாக இருந்தது. தொடர்ச்சியான தாக்குதல்களின் காரணமாக ஹெசபல்லா ஆயிரக்கணக்கான தீவிரவாதிகளையும் ராக்கெட்டுகளையும் ஆயிரக்கணக்கான தீவிரவாத தலைவர்களையும் இழந்தது. ரஷ்யா மற்றும் ஈரான் கொடுத்த பல லட்சக்கணக்கான ஆயுதங்களை ஹெசபல்லாவிடமிருந்து லெபனானில் இஸ்ரேல் கைப்பற்றியது. ஆனால் முக்கால்வாசி அழிவுக்கு பிறகுதான், மொத்தமாக அழிந்த பிறகுதான் ஹெசபல்லா சமரசம் செய்ய உடன்பட்டது, ஒப்புக்கொண்டது. ஆனா நீங்க நல்லா கவனிங்க, அந்த சீஸ்ஃபயர் நடப்பதற்கு முன்பு ஹெசபல்லா மட்டும்தான் தனியாக இஸ்ரேலுக்கு எதிராக தாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தது. ஹெசபல்லா மட்டும்தான் ஒரு போரை செய்யும் சூழ்நிலையில் இருந்தது. ஹவுதி, ஹமாஸ், ஈராக், ஈரான் என யாருமே இஸ்ரேலை பெரியதாக தாக்குதல்கள் செய்ய முடியவில்லை, இஸ்ரேலுக்கு எதிராக போரில் ஈடுபட முடியவில்லை. எனவே ஈரான் செய்த மூன்றாவது மிகப்பெரிய தவறு ஹெசபல்லா. அடுத்ததுதான் சிரியாவில் திடீரென வெடித்த கிளர்ச்சி. ஆசாத்தின் தலைமையில் ஈரானின் எல்லா திட்டங்களும் தோல்வி. ஈரான் தனது பினாமி அமைப்புகளை, தீவிரவாதிகளை சிரியாவில் இருந்து இயக்குவதற்கான ஏற்பாடுகளை பல ஆண்டுகளாக கட்டி எழுப்பியது. ஹெசபல்லாவுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் சிரியா வழியாக கடத்துவதும், வெஸ்ட் பேங்க் வரை ஹமாஸுக்கு தேவையான ஆயுதங்களை நகர்த்துவதும் எல்லாமே சிரியா வழியாக ஈரானால் செய்யப்பட்டது. இப்படி பல திட்டங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் வைத்திருந்தது. தற்போது எல்லாமே அழிந்து விட்டது, எல்லாமே காலி, எல்லாமே ஜீரோ. சிரியாவில் தற்போது கிளர்ச்சியாளர்கள் தலைநகரை கைப்பற்றியதால், டமாஸ்கஸை கைப்பற்றியதால் ஈரானின் திட்டங்கள் எதுவுமே இல்லாமல் இருப்பதற்கு சமம். சிரியாவில் ஆசாத்தின் வீழ்ச்சி, தோல்வி என்பது ஈரானின் மொத்த பினாமி அமைப்பின், ஹமாஸ், ஹவுதி, ஹெசபல்லா, சிரியாவில் இருக்கும் பயங்கரவாத அமைப்பு என ஈரானின் எந்த பினாமி அமைப்புமே இனிமே செயல்பட முடியாமல், எந்த நடவடிக்கையும் செய்ய முடியாத அளவுக்கு முடக்கப்பட்டு விட்டது. அப்படி ஒரு பரிதாபமான நிலை வந்துவிட்டது. எனவே அக்டோபர் 7 தாக்குதலின் விளைவு என்பது ஈரானின் சின்வரின் அல் அக்ஸா ஃப்ளட் என்ற தாக்குதல் மூலம் ஹமாஸ் மற்றும் ஈரான் இஸ்ரேலை பலமாக தாக்க முயற்சித்தது. ஆனால் அந்த தாக்குதல் ஈரானின் பினாமிகளை இஸ்ரேலின் எல்லைகளில் இருந்து அழித்து, கடல் அலை போல தாக்குதல்களை செய்து அந்த மொத்த தீவிரவாத இனத்தையே அழிக்க உதவி செய்துவிட்டது. இஸ்ரேல் தனது மிக சக்தி வாய்ந்த இராணுவ நடவடிக்கைகள் மூலம் ஹமாஸ், ஹெசபல்லா ஆகிய ஈரானின் மிக முக்கியமான பினாமிகளை மொத்தமாக ஒழித்து விட்டது என்று சொல்ல முடியும். ஈரான் தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டு விட்டது. நாம் அப்பப்போ சொல்லுவோம், சும்மா போன ஓனான வேட்டிக்குள்ள தூக்கி போட்ட மாதிரி தன்னுடைய வீழ்ச்சிக்கு, தன்னுடைய அழிவுக்கு தானே காரணமாகிவிட்டான் ஈரான். ஈரான் தனது சுயநலத்துக்காக, வரட்டு ஆதிக்கத்துக்காக பில்லியன் கணக்கான டாலர்களை தன்னுடைய மக்களுக்காக செலவழிக்காமல் தன்னுடைய பினாமி பயங்கரவாத அமைப்புகளுக்கு செலவழித்தது. ஆனால் இஸ்ரேல் பின்புறமாக இருந்து ஆசாத்தின் பினாமி குழுக்களை முறியடிக்க எல்லா திட்டங்களையும் செய்தது. ஹமாஸை மொத்தமாக தாக்கி அழித்தது. எனவே ஈரானின் ஆதிக்கம் மொத்தமாக தடம் புரண்டு விட்டது, தடம் மாறிவிட்டது. சுயநலவாதி கமீனி தனது நாடு அழியும் சூழலிலும், தனது நாடு பொருளாதார தடைகளை சந்தித்து வந்தாலும்
மக்கள் பல வழிகளில் கஷ்டப்பட்டாலும் கொடுமையை சந்தித்தாலும் ஈரானின் கமீனி மொத்த பணத்தையும் சிரியாவுக்கும் ஹெசபல்லாவுக்கும் செலவழித்தார். தன்னுடைய சொந்த மக்களை அழித்தும் கூட தன்னுடைய பினாமிகளை காப்பாற்ற முடியவில்லை கமீனியால். தற்போது துருக்கி மட்டும் ஈரானால் உருவாக்கப்பட்ட இந்த வெற்றிடத்தை நிரப்ப முயற்சி செய்கிறது. துருக்கி சிரியாவின் வெற்றிடத்தை நிரப்புவதற்கான முன்னணி ஒரு நாடாக முயற்சிக்கிறது. துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் துருக்கி நாட்டிற்குள் வந்த சிரிய அகதிகளை திரும்ப செல்லுமாறு சொல்ல ஆரம்பித்து விட்டார். சிரியாவிலும் துருக்கிக்கு ஆதரவாக இருக்கும் சன்னி இஸ்லாமிய கிளர்ச்சியாளர்கள் ஆசாத்தின் அழிவை, ஈரானின் அழிவை, தற்போது ஏற்பட்டிருக்கும் சிரிய இராணுவ பின்னடைவை துருக்கிக்கு சாதகமாக, துருக்கியின் ஆதிக்கமாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள். ஆனால் துருக்கி செய்ய வேண்டிய முயற்சிக்கு, துருக்கிக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிக்கு மிகப்பெரிய செலவுகளை செய்ய வேண்டியது இருக்கும். பல எதிரிகளை சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். எனவேதான் இது இஸ்ரேலுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சாதனை, ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். எங்க பார்த்தாலும் வெற்றி. நெத்தன்யாகுவின் எல்லா திட்டங்களுமே திடீரென வெற்றியாகிவிட்டதோ என்று பலரும் எண்ணக்கூடிய விதத்தில் திடீரென எல்லாமே மாறிவிட்டது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களும் மற்ற அதிகாரிகளும் திடீரென மாற்றி மாற்றி பேசுவதை நீங்களே பாருங்க. நெத்தன்யாகு திட்டம் போட்டது எல்லாமே திடீரென வெற்றியாக மாறுவது மாதிரி தோன்றுகிறது. இது இஸ்ரேலின் மிகப்பெரிய ஒரு இராணுவ வெற்றி. இஸ்ரேல் காசாவில் தொடர் வெற்றிகளை பதிவு செய்தது. இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகள் மூலம் ஹமாஸ், ஹெசபல்லா போன்ற அமைப்புகளின் வீழ்ச்சியை மொத்தமாக உறுதி செய்தது. ஆனாலும் இஸ்ரேலுக்கு எதிராக எப்படியாவது ஏதாவது அழிவுகளை செய்துவிட வேண்டும் என்று ஈரான் தொடர்ந்து முயற்சிகளை இன்னும் கூட செய்கிறது. இஸ்ரேலும் அதற்கு தொடர்ந்து பதிலடி கொடுத்து கொண்டே இருக்கிறது. எனவே ஈரானுக்கு எதிர்காலம், ஃபியூச்சர் என்பது இல்லாமல் போய்விட்டது. சிரியாவில் ஆசாத்தின் வீழ்ச்சி மற்றும் ஈரான், ஹமாஸ், ஹெசபல்லாவின் பினாமி அமைப்புகளின் வீழ்ச்சிகள் உலக அரசியலில் புதிய மாற்றங்களை உருவாக்கும் சூழல் வந்துவிட்டது. தற்போது இருக்கும் துருக்கி, ஈரான் மற்றும் சிரியாவின் சூழல்கள் எதிர்காலத்தில் இஸ்ரேலுக்கு புதிய சவால்களை உருவாக்கும் விதத்தில் திட்டங்கள் செய்யப்படும். அது நியதி, எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இஸ்ரேல் தனது இராணுவ சக்தியை தொடர்ந்து வலுப்படுத்தி பதிலடி கொடுக்க எப்போதுமே தயாராக இருக்கிறது. நீங்களே பாருங்க, சிரியாவின் ஆசாத் அரசு முடிவுக்கு வந்தது. கிளர்ச்சியாளர்கள் டமாஸ்கஸ் நகரத்தை கைப்பற்றியது மற்றும் ரஷ்யா ஆசாத்துக்கு தஞ்சம் கொடுத்தது. ஆல் வித்தின் a matter of days. 50 ஆண்டுகளாக ஆசாத்தின் குடும்பம் விடாப்பிடியாக வைத்திருந்த ஆட்சி 2 வாரங்களில் முடிவுக்கு வந்துவிட்டது. வெறும் 8 நாட்களின் கிளர்ச்சியால் ஆசாத்தின் ஆட்சி முழுமையாக அழிந்துவிட்டது. ஈரான் அழிந்துவிட்டது. சிரியா முழுவதும் வெற்றி கொண்டாட்டம் நடக்கிறது. தற்போது ஆசாத் ரஷ்யாவுக்கு தப்பி ஓட்டம். நண்பர்கள் நெருக்கடியான நேரத்தில் ஏமாற்றப்பட மாட்டார்கள் என்ற ரஷ்ய பாலிசியின் அடிப்படையில் ஆசாத்துக்கு ரஷ்யாவில் தஞ்சம். ஈரான் மற்றும் ஹெசபல்லா இப்போது சிரியாவில் ஏற்பட்ட வீழ்ச்சியால் சிதைந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஈரானின் எம்பசி, ஈரானின் மிலிட்டரி பேசஸ், பயங்கரவாதிகளின் தளங்கள், ஆயுதங்கள் எல்லாமே சிரியாவில் சீரழிக்கப்பட்டு விட்டது. ஈரான் சிரியர்களை ஏமாற்றியதை சிரிய மக்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் என்ற பிரச்சாரங்கள் சிரியா முழுவதும் தற்போது செய்யப்படுகிறது. கமீனியின் உருவப்படங்கள் காலால் மிதிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. இது கமீனியை மிதிப்பதற்கு சமம். இஸ்ரேலின் நெத்தன்யாகு, அமெரிக்காவின் பைடன் மற்றும் ட்ரம்ப் என எல்லாருமே இது சிரியாவின் அழிவு என்பதை விட ஈரானின் அழிவு என்று அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள். கோலன் ஹைட்ஸ் பகுதியை இன்று இஸ்ரேல் ராணுவம் மொத்தமாக கைப்பற்றி சிரியா எல்லையை நீக்கி மொத்த ஹெர்மான் மலையில் இருந்த இஸ்ரேல் சிரியா பஃபர் சோன் இல்லாமலாக்கப்பட்டு இஸ்ரேலோடு சேர்க்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு மொத்தமாக கிடைத்த ஹெர்மான் மலை தொடர். இன்று காலையில் இஸ்ரேலின் IDF படை ஹெர்மான் மலையின் பஃபர் சோனை நீக்கி இஸ்ரேலின் படையை நிலைநிறுத்தி 1975ஆம் ஆண்டு முதல் சிக்கலில் இருந்த பகுதியை இஸ்ரேல் இன்று காலையில் கைப்பற்றியுள்ளது. இது மிகப்பெரிய பயங்கரவாத நெட்வொர்க்கின் தோல்வியை காட்டுகிறது. ஈரான் மொத்தமாக சரிந்தது. ரஷ்யாவால் கூட ஈரானையோ ஆசாத்தையோ ஆசாத் குடும்பத்தின் 50 வருட ரெஜீமையோ காப்பாற்ற முடியவில்லை. ஆசாத்தின் குடும்பம் செய்தது போல ஒரு ஆணவமான ஆட்சி இனி வரலாற்றில் நடக்கக்கூடாது. இதுபோலவே கமீனி போல ஒரு ஆணவ ரெஜீம் பிரிவினையை உருவாக்கி உலகம் முழுவதுமாக பயங்கரவாதம் செய்யும் ஆட்சி இருக்கக்கூடாது.
இந்த அழிவு, இந்த தோல்வி, இந்த வீழ்ச்சி ஒரு வரலாற்று நிகழ்வு. ஆனால் இது ஒரு முக்கியமான ஆபத்தான தருணமும் கூட. ஏனென்றால் ஈரானின் தோல்வி மிகப்பெரிய ஒரு தோல்வி. சிரியாவின் பல பகுதியிலிருந்து சின்ன சின்ன பயங்கரவாத குழுக்கள் மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்க வேண்டும், தயாராக இருக்கிறது. ஏற்கனவே பல எச்சரிக்கைகள் இஸ்ரேல் அரசாலும் இஸ்ரேல் இராணுவத்தாலும் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் இஸ்ரேலின் பல எல்லைகளில் இஸ்ரேலுக்கு வெற்றி கிடைத்து விட்டது. இன்னும் ஒரு ஜோர்தான் என்ற வெறும் $50 பில்லியன் ஒன்றுக்குமே உதவாத பொருளாதாரம். இந்தியாவின் மும்பை நகரை விட 6 மடங்கு சிறிய பொருளாதாரம். இந்தியாவின் தமிழ்நாட்டின் சென்னை பொருளாதாரத்தை விட மிக சிறிய பொருளாதாரம் ஜோர்தான் என்ற ஒரு நாட்டின் பொருளாதாரம். அங்க இந்த சஃபாதி என்ற ஒரு தலைவர் காலியான குடம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. அங்கேயும் ஒரு சிவில் வார் வந்தா நல்லா இருக்கும். சிரியாவின் இந்த திடீர் மாற்றம் இந்த பிராந்தியத்தின் பிம்பத்தை முழுமையாக மாற்றிவிட்டது. தற்போது இருக்கக்கூடிய சவால்களை சமாளித்து பயங்கரவாதிகளை அழித்து ஒரு சில நல்ல நாடுகள் இணைந்து இஸ்ரேலின் தலைமையில் ஒரு புதிய வரலாற்றை மிடில் ஈஸ்டில் எழுத வேண்டும், உருவாக்க வேண்டும். அடுத்த ஒரு சில மாதங்களில் நடக்கும் நடவடிக்கைகள் உலக அரசியலின் புதிய சிகரத்தை, புதிய உயரத்தை உருவாக்கும் ஒரு புதிய உலகமாக மிடில் ஈஸ்டில் இருக்க வேண்டும். இந்த எல்லாத்துக்குமே, இந்த எல்லா முடிவுகளுக்கும் நடவடிக்கைகளுக்கும் இஸ்ரேல் தலைமை தாங்க வேண்டும். ஏன்னா அங்கு இருந்த எல்லா பயங்கரவாதிகளுமே ஓரளவுக்கு அழிந்து விட்டார்கள். ஆசாத் ஓடிவிட்டான், ஆசாத்துடைய ரெஜிம் அழிந்து விட்டது, ஹமாஸ் அழிந்து விட்டார்கள், ஹெசபல்லா அழிந்து விட்டார்கள், ஹவுதி கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு இன்னும் பலத்த அடிகள் வருது. இது போனா மிடில் ஈஸ்டில் மேலோங்கி நிற்க வேண்டியது உண்மை. ட்ரூத் ப்ரிவைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை எப்போதுமே ஜெயிக்கும், சத்தியம் எப்போதுமே ஜெயிக்கும். தீவிரவாதத்தை அழிக்க முயற்சி செய்யக்கூடிய இஸ்ரேல் தான் புதிய ஹைட்ஸ், புதிய உயரத்தை அடையும். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் my dear friends. Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல பத்திரமா பாதுகாப்பாக சந்தோஷமாக பார்த்துக்குங்க my dear friends, because it's very 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 important. Thank you.